எழில் கொஞ்சும் தேசம் அது. விண்ணைத் தொடும் மலையடிவாரத்தில் வாழ்ந்த நம் மக்கள் இன்று மண்ணின் ஆழத்தில் கண்ணீருடன் உறங்குகிறார்களே. பசுமை போர்த்திய பூமியெல்லாம் ஒரு நொடியில் பயங்கரத்தின் பாதாள குழியாயானது. மலை பிரதேசம், அழகின் இருப்பிடம் அது. நேற்று வரை கண்களுக்கு விருந்தளித்த காட்சி, அமைதியாய் காட்சி தந்த வீடுகளும் அதில் வாழ்ந்த உயிர்களும் அறிந்தோர் இமைப்பொழுதில் மண்ணுக்குள் புதையுண்டு போனது. சற்றென்று விழுவது போல்தான் ஒரு பேரிடர் உயிர்களை பழிகேட்டு உறவுகளை பிரித்தது. மண் சரிந்து வீடுகளை விழுங்கியது. அங்கே பலரின் கதைகள் முடியாமல் மௌனமாய் போனது. காணாமல் போனவர்களை தேடி இன்று கல்லும் மண்ணுமாய் அலைகின்றனர் சொந்தங்கள். காணாமல் போனவர்களை தேடி இன்று கல்லும் மண்ணுமாய் அலைகின்றனர் சொந்தங்கள். ஓடி வந்து அணைக்க கூட முடியாமல் அந்த உறக்கமற்ற இரவுகள் நீள்கின்றன. ரசிப்பதற்கு இருந்த மலை பூமி இன்றோ பயங்கரத்தின் மயான பூமியாய் மாறி நிற்கிறது. மீண்டும் ஒரு முறை அந்த கோரக்காட்சி கண்களில் நீரை நிரப்பி நெஞ்சில் வலியை தருகிறது. சோகத்திலிருந்து விரைவாக மீண்டெழும் நம்பிக்கை ஒன்றுதானினி. சோகத்திலிருந்து விரைவாக மீண்டெழும் நம்பிக்கை ஒன்றுதானினி. யாரெல்லாம் இந்த பேரழிவில் சிக்கி மரணித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தையும் வழங்கிவிடுவானாக.